சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது ஒரு பக்கம் இஸ்ரவேலை பற்றி நம்ம பார்க்கும்போது அவங்க இன்னும் தேவனை அறிந்து கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை பற்றி பவுலே சொல்கிறாரு, அவங்க ஒரு கூட்டம் அப்படி தான் இருப்பாங்க. இந்த உலகம் முழுவதும் தேவனை அறிந்து கொள்ளும் வரை அதற்கடுத்து அவங்களும் முழுமையாக ரட்சிக்கப்படுவாங்க என்று சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆல்சோ அவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்காகவுமே ஜெபிக்கிறோம். ஏனென்றால் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், மனமாறணும், எல்லாரும் தேவனை ராஜ்யத்துக்கு வரணுங்கிறதா தேவனுடைய சித்தம். என எல்லாருக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். இந்த பூமியில சமாதானத்தை கொண்டு வருவதற்காகவே அவர் இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே இந்த உலகம் இப்படி இருப்பது தேவ சித்தம் அல்ல. இந்த மாதிரி ஒஸ்டான ஒரு காலகட்டமா இந்த லாஸ்ட் டேஸ் இருக்கும். ஏனென்றால் அன்பு வற்றி போகும், இந்த பிசாசினுடைய ஆளுகை அதிகமா இருக்கும். ஏன்னா மனிதர்கள் இப்படியாக பிசாசின் வழியில போய் வஞ்சனையிலையும் சூழ்ச்சியிலையும் சிக்கி துன்மார்க்கத்தனத்திலையும் பெருமையிலையும் இந்த மாதிரி எல்லா மாம்சத்திலையும் அதிகமாகி இந்த உலகத்தை இப்படி ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறத தேவன் சொன்னார். ஒரே தேவன் எதை செய்வார்னு சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையிலே பாதைக்கு வெளிச்சம் கால்களுக்கு தீபம் இந்த நிகழ்ச்சி கண்டவராய் இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். காலங்கள் எவ்வளவு தூரம் மோசமானதாக இருந்தாலும் தேவ கிருபை அதை விட பெரிதாக இருக்கிறது. அவரை நம்புகிறவர்களை அவர் எப்பொழுதும் காப்பாற்றுகிறார். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை தெய்வமாக கொண்ட நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் இல்லையா? ஆகவே இந்த லாஸ்ட் டேஸ் அப்படின்னா இந்த வேர்ல்டு பேர்டன் முடிய போகிற இந்த டேஸ் தான் லாஸ்ட் டேஸ். பிசாசுக்கு எண்டிங் டைம். பிசாசனோட சேர்ந்தவங்களுக்கான அழிவுக்கான நேரம் வருகிறது. அப்பேற்பட்டவங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு. அப்பேற்பட்டவங்க தான் பாருங்கள் அக்னியில் தள்ளப்பட போகிறாங்க. தேவனையும் நம்பி ஒரு வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் இன்னும் மேலான, இதைவிட மேலான ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்திற்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஒரு அருமையான பாக்கியமான வாழ்வுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். நாமும் இன்னும் அதிகமாக சரீரத்தில் கூட மறுரூபமாக போகிறோம். எல்லாவற்றிலும் தேவாதி தேவனோடு இந்த உலகமே பரலோகமாக மாறி சந்தோஷமான நாட்களுக்குள்ளே நம்ம குதூகலமாய் கலிகூற போகிறோம். அப்போ நமக்கு குறிப்பாக தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த மாதிரி நேரங்களில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேதம் சொல்லுது. நமக்கு கண்டிப்பாக நியாயத்தீர்ப்பு இல்லை. ஆனால் எந்த விதத்திலும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம தெளிந்த புத்தியில் ஒரு ஞானமாக இருந்து எந்த விதத்திலும் நம்மளுடைய அந்த லட்சியத்தை, அந்த நோக்கத்தை, நமக்கு வர வேண்டிய அந்த பிளெஸ்ஸிங்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஆவியானவர் விரும்புறதுனால அவர் நமக்கு இந்த சத்தியத்தின் வழியாக பேசி நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறார். ஏனென்றால் அவர் வார்த்தையை அனுப்பி தான் நமக்கு எல்லா விஷயங்கள்லையும் என்ன பண்ணுறாரு, காரியத்தை அனுகூலம் பண்ணுகிறார். அப்போ அவரை சார்ந்திருக்கிற, அவர் வார்த்தையை சார்ந்திருக்கிற நமக்கு இந்த வார்த்தையே வெளிச்சமாகவும் தீபமாக இருந்து எந்த ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும், ஒஸ்டான சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும், புரியவே இல்லையே, எவ்வளவு பயங்கரமாக இருக்கு, என்ன பண்ணணும் அடுத்து தெரியலேங்கிற சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் அவருடைய வார்த்தையை கொண்டு அழகாக நடத்தி நம்மளை எந்த விதத்தில் எதுவும் மிஸ் பண்ணாமல், எதுவும் தாக்காமல் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸில் முழுமையாக போய் அவருக்குள்ள நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி அவரே செய்கிறார். ஆகவே தான் இதை கேட்குற நீங்கள் பாக்கியவான்கள். என்றால் இப்போ சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது ஒரு பக்கம் இஸ்ரவேலை பற்றி நம்ம பார்க்கும்போது அவங்க இன்னும் தேவனை அறிந்து கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை பற்றி பவுலே சொல்கிறாரு, அவங்க ஒரு கூட்டம் அப்படி தான் இருப்பாங்க. இந்த உலகம் முழுவதும் தேவனை அறிந்து கொள்ளும் வரை அதற்கடுத்து அவங்களும் முழுமையாக ரட்சிக்கப்படுவாங்க என்று சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆல்சோ அவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்காகவுமே ஜெபிக்கிறோம். ஏனென்றால் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், மனமாறணும், எல்லாரும் தேவன ராஜ்யத்துக்கு வரணுங்கிறதா தேவனுடைய சித்தம். என எல்லாருக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். இந்த பூமியில சமாதானத்தை கொண்டு வருவதற்காகவே அவர் இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே இந்த உலகம் இப்படி இருப்பது தேவ சித்தம் அல்ல. அப்போ ஏன் இந்த மாதிரி சயின்ஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒஸ்டான ஒரு காலகட்டமாக இந்த லாஸ்ட் டேஸ் இருக்கும். ஏனென்றால் அன்பு வற்றி போகும், இந்த பிசாசினுடைய ஆளுகை அதிகமாக இருக்கும். ஏன்னா மனிதர்கள் இப்படியாக பிசாசின் வழியில் போய் வஞ்சனையிலையும் சூழ்ச்சியிலையும் சிக்கி துன்மார்க்கத்தனத்திலையும் பெருமையிலையும் இந்த மாதிரி எல்லா மாம்சத்திலையும் அதிகமாகி இந்த உலகத்தை இப்படி ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறத தேவன் சொன்னார். ஒரே தேவன் எதை செய்வார்னு சொல்லலை. அப்போ இந்த மாதிரி நாட்கள்லாம் பார்க்கும்போது நம்ம இவங்களுக்காகலாம் ஜெபிக்கணும். சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் பரவப்படணும். அதுதான் ஒரே வழி. தேவன் இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்வது தான் நித்திய ஜீவன். அதுதான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன். அதற்காக நம்ம பிரயாசப்பட்டு ஜெபிக்கணும். ஆல்சோ நம்மளும் ஆயத்தப்படணும். அப்போ நம்ம ஆயத்தப்படுறதுல என்ன இருக்குது அப்படின்னா, இந்த திருடன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. எப்பயுமே யார் வீட்லையும் தட்டிட்டு உங்கள் வீட்டில் திருட வருவான்னு கேட்க மாட்டான். எப்பயுமே திருடன் பாருங்க, நம்மகிட்ட ஏதாவது நல்ல பொருள்கள் இருந்தால் திருட பார்ப்பான்.
அப்போ நம்மகிட்ட எல்லாமே தேவன் நல்லதாக கொடுத்து வச்சுருக்காரு. அவரே நமக்குள்ளே இருக்கிறாரு. அவரோட நம்ம உறவில் இருக்கிறோம். அவருக்கு தான் எல்லாம் நமக்குரியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹார்ட்டை வச்சுருக்காரு பாருங்கள். ஆவியில் ஃபுல்லாக பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு இந்த ஹார்ட் மூலமாக அந்த மன மறுரூபமாகி அங்கேருந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி நம்ம அப்படியே இந்த காணப்படுகிறதுல கொண்டு போகும்படி நம்மளை ரெடி பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ஹார்ட்டில் போய் தேவையில்லாத விஷயங்களை போட்டு நம்மளை கெடுக்கிறது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, கன்னிங்காக நம்ம வலையில் விளைவிக்கிறது, அதுக்கடுத்து குற்ற உணர்வை கொண்டு வருது. இதுதான் அவனோட வேலை. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஞானமுள்ளவர்களாக இருந்து 3 விதம் விசுவாசிகள் கண்டிப்பாக செய்யணும். 3 விஷயங்கள் என்னென்னா, தேவனோட வார்த்தையில் தியானமாக இருக்கணும். செகண்ட் திங், ஆவியானவரோட உறவில் இருக்கணும். தேர்ட் திங், பரிசுத்தவான்களோட ஐக்கியம் இருக்கணும். இந்த 3 இருந்ததுன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அதை உங்களை ஊன்ற கட்டி எந்த விதத்திலும் நீங்கள் மிஸ் ஆகாமல் தேவனுடைய எல்லா பிளெஸ்ஸிங்ஸையும் சுதந்திரித்து கொள்ள, ராஜ்யத்துக்குள்ள எல்லா பெரிய காரியங்களையும் கொண்டு வர, ராஜ்யத்தை பூமியில் நிலைநாட்ட, எல்லா நன்மைகளையும் அனுபவிக்க அது மிகுந்த உறுதியாக இருக்கும். கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று. மேலும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அதில் அழகாகவே நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னெல்லாம் நம்ம பண்ணணும், காலங்கள் இவ்வளோ மோசமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும். அதில் 4ஆம் அதிகாரத்தில் மரித்தவர்கள் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்படுகிறது. ஏன்னா மரித்தவங்க, தேவனை நம்பி மரித்தவங்க, ஒருவேளை அவர் வர்றதுக்குள்ள நான் மறிச்சிட்டேன்னா மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை எனக்கு முடிஞ்சிருச்சு, என் டைம் போதும், எனக்கு போர் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி போகிறீங்கன்னா கூட உங்களையும் அவர் எழுப்புவார், சரீரத்தை மறுபடியும் மறுரூபப்படுத்துவார். அப்படிங்கிறது தான் விசுவாசம். அதுதான் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸ். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 4ஆம் அதிகாரத்தில் 15-14 சொல்கிறாங்க, அவரோட கூட இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நான் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இது அநேக வசனங்களில் நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்கட்டும், அநேக வசனங்கள் கோட் பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தேவன் இப்படி தான் செகண்ட் கமிங்கில் வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இது குறித்து அநேக எல்லா இடத்துலையும் கான்ட்ரவர்சி, தேவையில்லாதது, இதனால் நிறைய பேருக்கு இது வந்து நம்பிக்கை இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு. பாருங்கள், அவர் நான் வருவேன்னா அவர் வருவார், அது எனக்கே தெரியாது, நான் திருடனை போல வருவேன், பிதா ஒருவரே அறிவார்னு அவரே சொல்லியிருக்காருன்னா அது நம்மளும் போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிற தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு ஆயத்தமாக புத்தியுள்ள கனிகளை போல் இருந்தாலே போதும். அவர் எப்போ வந்தாலும் நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அவர் நம்மளை விட்டுட்டு போகவும் மாட்டார். ஏன்னா வர்றது நமக்காக, அவர் மனவாளனாக வர்றாரு, மற்றவங்களுக்கு தான் அவர் வந்து நியாயம் தீர்க்க வர்றாரு. மேலும் நம்ம எவ்வளோ தூரம் அதை கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது அடுத்தடுத்த வசனங்கள் நமக்கு சொல்லுது பாருங்கள். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. ஏன்னா ஆல்ரெடி மத்தேயுலையாவது லூக்காலையாவது இதுக்கான இந்த சயின்ஸ் என்னென்ன நடக்கும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ஜாதிக்கு விரோதமாக ஜாதி அப்படின்னா அந்த இனங்கள், ஏன் இனம், ஓ இனம், ஏன் இது அதுன்னு சொல்லி பிரச்சனை, பூகம்பங்கள், பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், இந்த மாதிரி அநேக விஷயங்கள்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போயே முடிவு நினைச்சிடாதீங்க, ஜஸ்ட் பிகினிங் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அது குறைக்கப்படும்னு சொல்லியிருப்பார், இல்லைன்னா தாங்க முடியாதுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவரை இந்த மாதிரி சுச்சுவேஷனை என்ன பண்ணுறது? எப்பயுமே பாருங்கள், இருள் அதிகமாகும் போது ஒளி இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கும். இந்த இருளான காலத்தில் கர்த்தர் நம்மேல் உதிப்பார், அவர் நம்மில் மகிமைப்படுவார் என்று ஏசாயால சொல்லப்படுகிறது. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். அதனால தான் சொன்னேன், அவர் ஒளியை நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணுவார். அது என்ன ஒளி? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற இந்த ஒளி. இதை பிடித்து கொண்டு நாம் பிரகாசிப்போம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும். எக்ஸாம்பிளுக்கு கொரோனா, கொள்ளை நோய்கள் காலத்தில் பாருங்கள், எல்லாத்தையும் கடந்து வர வச்சாரா? எல்லாம் ஒரு வார்த்தையை அனுப்பி நமக்கு சுகத்தை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார், விசுவாசத்தை கொடுத்தார். அதே போல இனி எந்த காலகட்டம் வந்தாலும் அதையும் ஜெயித்து முன்னேறி செல்வோம். இந்த உலகத்தையும் நம்ம தேவனுக்காக சுதந்திரித்து மாற்றுவோங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதுக்கு இன்பிட்வீன் டைமில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு அந்த வசனங்களை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும்பா. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ திருடன் வரும்போது யார்கிட்ட சொல்லிட்டு வரமாட்டான், சடனாக தான் வருவான். அதே போல தான் இது நெகட்டிவான ஓமையாக இருந்தாலும் அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு.
சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவது இல்லை. மோசமான ஆள்கள் எல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோவா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலத்துலலாம் எவ்வளவோ நோவா வச்சு தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க எதையும் கண்டுக்கிறாம பெண் கொடுக்கறதும் எடுக்கிறதும் உலகத்தின் வழியில் போய்கிட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சாங்க. கடைசியில் எல்லாம் இழந்து போயிட்டாங்க. நோவாவும் குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டுச்சு. அப்படியாக அழிவு சடுதியாக அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அதனால் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. ஆனால் நம்ம பயப்பட தேவையில்லை. ஐயோ, திருடன் போல வந்து என்னைக்கு மாட்டோமோ. ஏன்னா நம்ம அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, நம்ம ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நம்ம பயப்பட தேவையதில்லை. இந்த பயம், ஐயோ எங்கே வருவோம், சிலர்லாம் பயந்துகிட்டே இருக்காங்க. ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் ஆண்டவரை நம்புகிற பிள்ளையா இருந்து, அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்து, அவரையே நம்பி போயிட்டு இருக்கீங்களா? அவரோட வார்த்தையின்படி செஞ்சுட்டு இருக்கீங்களா? எந்த விதத்திலும் பயப்பட தேவையில்லை. சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா மணவாளன் மணவாட்டியோடு இணைந்து ஒரு புதிய எந்த ஒரு அழுகை கண்ணீர் எதுவுமே இல்லாமல் ஒரு அற்புதமான, இப்போ நம்ம அதனுடைய முன்ருசியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேவராஜ்யம் நமக்குள்ளே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி ஒரு உலகம் மாறும்போது எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே. அப்போ நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம இருளுக்கும் இரவுக்கும் உரியவர்கள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். அதனால இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்னென்னாலும் ஆகும் அப்படின்னு இல்லாமல் தெளிந்த புதிலாக இருக்கணும். காலங்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறனால நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, மேகம் அப்படியே கருப்பாகுது, குளிர்ந்த காற்று அடிக்குது. உடனே என்ன பண்ணுற, மழை வரப்போகுதுன்னு சொல்லி சில நேரம் துணியெல்லாம் காய வச்சுருந்தீங்க, வேகமாக எடுப்போம். அதுக்கான ப்ரிகாஷன்ஸ்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போது, இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நம்ம ஆவிக்குரிய விதத்திலே நம்மையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாத்து சில ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டியது, இல்லை எங்கேயா மிஸ் ஆகிருக்கா, இல்லை தேவையில்லாத இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டியது, தெளிந்த புத்தியுள்ள இருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இல்லை எங்கேயாவது தேவையில்லாமல் மிஸ் பண்ணியிருக்கோமா, எல்லாவற்றையும் தெளிந்த புத்தியுள்ள இருக்க வேண்டியது பொறுப்பு. தூங்க கூட இருக்கக்கூடாது. சிலர்லாம் அசால்ட்டாக எதை பற்றி யோசிக்காமல் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். இந்த மாதிரி ஆளுக பாருங்கள், யோவானில் தேவன் சொல்கிறாரு, இந்த தூங்குறவங்க, இந்த இருளுக்கு சொந்தமானவங்க, வெறி கொள்கிறவங்கள பற்றி நிக்கதேமு தேவன்கிட்ட பேசுகிறார். அப்போ அநேக விஷயங்களை மறுபிறவி இதை பற்றிலாம் கேட்குற மறுபிறப்பை பற்றிலாம் அப்போ சொல்கிறாரு. அதுக்கடுத்து இந்த மக்கள் ஏன் இவ்வளோ தூரம் இருந்தும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாருங்கள், 3:17, உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். ஆகவே தான் நமக்கு ஆக்கினி திருப்பி இல்லை. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஆல்ரெடி அவங்களுக்குமே இப்போ நரக வேதனை தான் உலகம் போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்ஜான அந்த எண்டிங்கை பார்க்க போகிறாங்க. நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்ஜான லைஃப்பை பார்க்க போகிற மாதிரி அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்ஜான இந்த டெத்தை பார்க்க போகிறாங்க. யார்? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்காதவர்கள். அந்த விசுவாசத்தை தான் பாருங்கள் பெரிய விஷயமே இருக்குது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கபடினால், பாருங்கள், ஒளி இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது. ஒளி இல்லைன்னு இல்லை. ஐயோ எங்களுக்கு ஒளி மட்டும் தெரிஞ்சிருந்தா நாங்கள் வந்திருப்போமே, இருக்க தான் செய்யுது. ஆனால் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா. அப்போ சும்மா கடந்தவங்கள பிடிச்சிக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ண வரல. இவங்கெல்லாம் வேணும்னு விரும்பி தப்பான வழியில் போகிறாங்க, செய்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது இதான் ஒளின்னு, இருந்தாலும் நாங்கள் இருளில் இருக்க தான் எங்களுக்கு பிரியும், அதுதான் நல்லா இருக்குது, நாங்கள் அப்படி தான் வாழ்வோம்னு சொல்லி பிசாசின் வழியில் போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையானா? 100%. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரிகைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியில் வராதிருக்கிறான். பார்த்தீங்களா? எதுக்கு அவன் ஒளிக்கிட்ட வராமல் இருக்கிறான்? எங்கள் கிரிகைகள் வெளில தெரிஞ்சிருமோ, அதை மாற்ற சொல்லுவாங்களே, எனக்கு இதான் பிடிக்குதுன்னு சொல்லி, அந்த வழி தான் பிடிக்குதுன்னு சொல்லி வேணுன்னே தெரிஞ்சு அதில் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ தேவன் எவ்வளோ உண்மை உள்ளவர். அதுக்கு தான் ஒரு ஹல்லேலூயா சொன்னேன். எவ்வளோ தூரம் அவர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறார், சான்ஸ் கொடுக்குறார், கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி. அந்த ஒரே பேரான குமாரனை கொடுத்து எல்லாம் பண்ணார்.
ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறதான் சொல்லியிருக்கு. தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ, நம்ம எப்படி இருக்கணும்? பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து, நம்ம அந்த மாதிரி நேரங்களில் எந்த விதத்திலும் பிசாசினுடைய வஞ்சனையிலும் சூழ்ச்சியிலும் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மளுடைய ஆவியை, மனதை, இருதயத்தை பாதுகாத்து கொள்ளணும். அதுக்கு என்ன பண்ணணும்? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். இங்கேயும் வெப்பன்ஸ், ஆர்மர்ஸ் என்னென்னது? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். இங்கே போட்டுக்கிறோம் மார்க்கவசம். எப்பயுமே பிரஸ்ட் பிளேட்டிங்க தான் போடுவாங்க. ஏன்னா அந்த இருதயத்தில் போய் தேவையில்லாத அவிசுவாசத்தை, இந்த மாதிரி நேரங்களில் எவ்வளோ பயம் வரும். தேவன் நம்மளை நேசிக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகத்தை கிளப்புவான். நான் தேவனை எவ்வளோ தூரம் நான் நேசிக்கிறேன், இப்படியாச்சு அப்படியாச்சு, உலகத்துல ஏன் நடக்குதுங்கிறத கொடுத்து அந்த உறவை துண்டிக்க பார்ப்பான். அப்போ அந்த அன்பு, அதாவது மற்றவங்க மேலே வெறுப்பு, கசப்பு. அந்த லாஸ்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ அவங்க டச் பண்ணிடுவாங்களோ, இவங்க டச் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளை பாதுகாத்துக்கொள்ள அந்த சுயநலம் தான் அதிகமாச்சு. அப்போ அந்த அன்பு, விசுவாசம்லாம் நம்ம மார்க்கவசமாக போட்டுக்கொண்டு, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா. என்னன்னாலும் சரி, இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் எல்லாத்துலேருந்து ரிடீம் பண்ணப்பட்டிருக்கிறேன், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், அதுதான் நித்திய நம்பிக்கை. ஆகவே எதுவும் என்ன செய்ய முடியுங்கிற அந்த விஷயத்தை தலைக்குள்ளே நல்ல அந்த மைண்டுக்குள்ளே தான் போய் குழப்புவான். அவ்வளோதான், போச்சு, முடிஞ்சிருச்சு, நீயும் சேர்ந்து அழிய போகிறேன்னு சொல்லி. இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனோட ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன், அந்த உலகத்தில் இருந்தாலும் நான் மீட்கப்பட்டவள், என்னை எதுவும் செய்ய முடியாது, ஏற்கனவே உலகத்தில் எது தேவன் நாமத்தில் ஜெயித்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தில் போகணும். அதை தரித்து கொண்டு இருக்க கடவுள். இந்த மாதிரி நேரங்கள் என்ன பண்ணணும்? இந்த விஷயங்களெல்லாம் தரித்து கொண்டு இருக்கணும். தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிக்கப்படுவதற்கு என்று நியமித்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோவான்ல இயேசு சொன்னார் இல்லையா? அதுக்காக தான் தன்னுடைய ஒரே பேரன குமாரனை அனுப்பினார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. இதில் நான் சொன்ன விஷயங்கள்ல ஒரு சிலர் சீரியஸாக எடுத்துப்பாங்க, இந்த மாதிரிலாம் ஆமா அப்படின்னு. கிரைஸ்டுக்குள்ள நம்ம எப்படி இருக்கும்னு சிலருக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கிறலையோ, உங்களுக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்க. ஆனால் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது சீரியஸாக நம்மளுடைய பொறுப்பு. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆகவே ஒருத்தவங்க அன்பாருங்க, ஒருத்தவங்க செய்கிற காரியங்களில் பக்தி விருத்தி உண்டாகும்படி நடந்து கொள்ளுங்கள். ஒருத்தவங்க கம்ஃபர்ட் பண்ணுங்க, தேற்றுங்க. பாருங்க, அடுத்து சொல்றாங்க, அன்றியும் சகோதரரை உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களா இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள். குறிப்பா இங்க மினிஸ்ட்ரிங் பண்றவங்க, உங்களுக்கு எல்லா விதத்திலும் துணையா இருக்கிறவங்க, உங்களை எல்லாத்தையும் கைட் பண்றவங்க, இவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. பொருளாதாரத்தில் என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்க. அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி வேண்டேன், சமாதானமாக இருங்க, ஒருத்தவங்க கனமாக இருங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள். பாருங்க, சில நேரங்கள் சிலர் இப்போதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட பெர்ஃபெக்ஷன்ஸ் இருக்காது, அவங்கள்ட்ட டிசிப்ளின்ஸ் இருக்காது, பெரிய அளவுக்கு வெளிப்பாடுகள் இருக்காது. ஆனால் அந்த மாதிரி ஆளுகளை ஒதுக்கி தள்ளிடாதீங்க. நீங்கள் நல்லா மெச்சூராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளுகளை நீங்கள் கைட் பண்ணுங்க, லீட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு மூலம், இயேசுவின் அன்பு மூலம் அவங்கள சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்றபடி அவங்கள மேம்படுத்தி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நீடிய சாந்தமாயிருங்கள் எல்லாவற்றிலும். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ஒருத்தர் தீமை செஞ்சுட்டானா மறுபடியும் தீமை தான் செய்வேன்னு போகாது. ஏன்னா இந்த லாஸ்ட் டேஸ்ல அப்படிலாம் நம்மளை டெம்ப் பண்ணுவாங்க, அப்படிலாம் கொண்டு வருவான்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம இருதயத்தை ஒரு நாளும் நம்ம கரைப்படத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். நம்மளுடைய தேவ பிள்ளைகளோட ஃபெலோஷிப்பாக இருந்தாலும் சரி, மற்றவங்களோட இருந்தாலும் சரி, எப்பயுமே ஒரே விஷயத்த மட்டும் எய்ம் பண்ணுங்க, நல்லது செய்யணும், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. தீமை செஞ்சால் கூட அவனை தீங்கு செய்யாத, ஆண்டவர்கிட்ட விட்டுரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு முன்னால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. எப்பொழுதும் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? தேவனுக்குள்ளே இருந்தால் இருக்க முடியும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி நேரங்களில் எப்படி ஜெபம் பண்ணணும்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். பாருங்க, எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்க, தேவனுக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த தேங்க்ஸ் கிவிங் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக
ஃபெய்த் வந்துடும். ஃபெய்த் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வெற்றி வந்துடும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்படி தான் நீங்கள் செய்யணும். எப்பயுமே ஜெபம் பண்ணணும், எப்பயுமே என்ன பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், எப்பயுமே ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆவியை அவித்து போடாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கலங்க விடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அனல் மூட்டி எரிய விடுங்க. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனங்கிறது ஒரு வரம். அதை என்ன பண்ணக்கூடாது, அற்பமாய் எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அதை அற்பமாய் எண்ணாமல் அந்த வார்த்தைகளை சீரியஸாக எடுத்து தேவன் என்னோடு பேசுகிறார், அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து, தீர்க்கதரிசிக்கு மரியாதை கொடுத்து அதை சீரியஸாக எடுத்து நம்ம போகும்போது நம்ம பிழைப்போம். அடுத்து என்ன போட்டிருக்கு, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ரொம்ப முக்கியம். இந்த லாஸ்ட் டைமில் நம்மளை ஏமாத்துறதுக்கு அநேக விஷயங்கள் நடக்கும். அப்போ எது சரி, எது தேவனோட வார்த்தையின்படி சரியாக இருக்குது, எல்லாம் அதனால் ஆவியானவரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டேஸில் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் சொல்லி அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு மட்டும் வஞ்சிக்கிறவங்க அநேக பேர் இருப்பாங்க. நம்மளை தேவன்கிட்ட பிரிக்கிறவங்க அநேக பேர் இருப்பாங்க. குழப்புறவங்க அநேக பேர் இருப்பாங்க. தேவன் சொல்றாருல, என் நாமத்தில் அநேக பேர் வருவாங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி. எது சரியோ அதை பிடித்து சோதித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம் தேவன் என்ன தேவன்? சமாதானத்தின் தேவன். அவர் நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அதுக்கு தான்ப்பா சொல்றேன். எவ்வளவு எந்த விதத்திலையும் கரைப்பற்றக்கூடாது. உங்க ஆவி, உங்க ஆத்துமா, உங்க சரீரம் மூன்றையும் கரைபடாமல் பார்த்து கொள்ள சமாதானத்தின் தேவன் நம்ம ஹெல்ப் பண்றாரு, ஆவியானவர் ஹெல்ப் பண்றாரு. அதுக்கு நீங்க ஜஸ்ட் கோஆப்ரேட் பண்ணி தெளிந்த புத்தியுள்ளவராய் இருந்தாலே போதும். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கவலைப்படாதீங்க. நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தேவ வார்த்தை, பரிசுத்த ஆவிக்குள்ள உறவு, பரிசுத்தவான்களுக்குள்ள ஐக்கியம், இதெல்லாம் இருந்தாலே ஒரு இடத்துல கூட ஒன்றும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவர் உங்களை எந்த விதத்தில் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அநேகருக்கு இந்த வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் அநேக விஷயங்களை எங்களுக்கு போதித்தீரே. இதையெல்லாம் நாங்கள் அப்பா சீரியஸாக எடுத்துக்கொள்ள, எங்கள் இருத்தை காத்துக்கொள்ள, ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கரைதிர இல்லாமல் சுத்திகரிக்கிற நீர் எங்களோட இருக்கிறீர் என்ற அந்த உணர்வுல இருந்து உமக்கு நன்றி செலுத்தி உங்களுதில் மகிழ்ச்சியாக இருக்க, எப்பொழுது சந்தோஷமாக இருக்க, எதை குறித்தும் பயப்படாமல் இருக்க எங்களை உங்களுடைய வார்த்தை மூலம் தேற்றினீரே. நன்றி. இதை கேட்ட ஒருடைய இருதயத்திலும் அப்பா அவியானவரே உடைய சமாதானம் ஆண்டு கொள்ளட்டும். இப்படி நடந்து விட்டது இயேசுவின் நாமத்திலே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களை மறவாதே. ஆமென். என்னுடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கிறேன்.